வெல்கம் பேக் டு மூவி பாய்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வீடியோ ரிவ்யூவில் வந்து வெற்றிமாறன் டைரக்ஷன் வந்த விடுதலை 2 படத்துடைய ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கொடுப்போம். தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க. செந்தமிழ் கவிஞன் பொறுக்கி பெயர் கிட்டத்தட்ட ஒரு 1000 வாட்டி நான் பார்த்துட்டேன். இன்னும் ஒரு 2000 வாட்டி பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தமிழ் தாயின் புதல்வன் இது ஒரு 2 பார்ட் பீன்ஸாக தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு யோசிச்சு வச்சுருந்தாங்க. பிகாஸ் ஆஃப் த ஸ்டோரி ஹேஸ் மோர் பொட்டன்ஷியல். அவங்களால அதை ஒரே பார்ட்டாக ரிலீஸ் பண்ண முடியலை. ஸோ இந்த கண்டினியூட்டி மிஸ் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம வருத்தப்படுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா எங்கே விட்டுது அவங்க கதையை ஆரம்பித்து கதை கரெக்டாக நேர்த்தியாக நடக்குது. அண்டு இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் 2 டைம் ஃப்ரேம் இது நடக்குது. ஒன்று வந்து வாத்தியாரோட பேக் ஸ்டோரி, இன்னொன்று வந்து குமரேசனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த மாதிரி 2 விஷயமா நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவி எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த மூவி பொறுத்த வரைக்கும் வெற்றிமாறன் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருப்போம். இதுதான் வெற்றிமாறன் சாருடைய படம். இந்த யூனிக்னஸ் வந்து இவர் படத்தில் இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருப்போம். விடுதலை 2ல அது ரொம்பவே லேக் ஆச்சு. ஏன்னா ரீசன் வந்து வெற்றிமாறன் சாருடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவர் வந்து கமர்ஷியல் அண்ட் ஐடியாலஜி இது ரெண்டையும் பிளண்ட் பண்ணி ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஃபிலிமாக நமக்கு எப்போவுமே கொடுத்துருக்கிறாரு. பட் இந்த படத்தில் அந்த பேலன்ஸ் வந்து ரொம்பவே மிஸ் ஆகிடுச்சு. ஐடியாலஜிஸ் வந்து வேறாக இருந்தது. லைக் கமர்ஷியல் மூவியாக தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. கமர்ஷியலிசம் இந்த மூவி வந்து ஒரு ஸ்டோரியை எங்கேஜிங்காகவும் கிரிப்பிங்காகவும் கொண்டு போக வைக்கும். இந்த இடத்துல அந்த எங்கேஜிங் கிரிப்பிங் வந்து ரொம்பவே மிஸ் ஆகிடுச்சு பிகாஸ் ஆஃப் த ஐடியாலஜி. அண்டு குறிப்பாக சொல்ல போனால் வந்து இவங்க டயலாகை தான் வந்து வே ஆஃப் கன்வீனியன்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க ஃபார் தேர் ஐடியாலஜிஸ். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த ஐடியாலஜிஸை நீங்கள் சொல்ல போகிறத வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து அதை எளிய முறையில் சொல்லணும். என்டையர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நிறைய டைலாக்ஸ் வருது. கம்யூனிசமும் அவங்களோட ஐடியாலஜிஸ் பற்றியும் நிறைய டைலாக்ஸ் வந்து விஜய் சேதுபதி பேசுகிறாரு. அவர் ஒரு விஷயத்தை பேசி முடிக்கிறாரு. அந்த விஷயம் என்னன்றதை நம்ம ரீகால் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குள்ள அடுத்து அதை விட ரைட்டான ஒரு டைலாக் வந்து பேசியிருக்காரு. ஸோ நமக்கு அந்த நேரம் பத்த மாட்டேங்குது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டைலாக்ஸ் வந்து கண்டிப்பாக புரிய சான்ஸே இல்லை. நீங்கள் 2வது வாட்டி போய் ஆகணும். நான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனில் எனக்கு ஒரு படம் எப்போ என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா அந்த படத்தில் பேசுகிற எல்லா வார்த்தையும் எனக்கு புரிஞ்சால் மட்டுமே என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அந்த வகையில் எனக்கு இது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக பட்டுச்சு. சித்தாந்தங்கள், கோட்பாடுகள், இடதுசாரி வலதுசாரி, இந்த மாதிரி அடக்குமுறை, மைனாரிட்டிஸ், இப்படிலாம் நிறைய விஷயங்களை ரொம்ப சென்சிபிளான விஷயத்தையும் ரொம்ப தேவையுள்ள ஒரு விஷயத்தையும் பேசுகிறாங்க. ஆனால் அதோடைய புரிதல் நமக்கு அடைகிறதுக்கு முன்னாடியே அந்த டைலாகை கடந்து அடுத்து அதை விட ஒரு வெயிட்டான டைலாக் வச்சிடறாங்க. ஸோ கைண்ட் ஆஃப் ஓவர் ஸ்டஃபிங் தான் சொல்லணும். பட் அது நல்லா வந்திருக்க வேண்டிய ஒன்று. அந்த படத்தோடைய கோரை அதுதான். ஸோ இது நல்லா வந்திருக்க வேண்டிய ஒன்று. அது மட்டும்தான் எனக்கு பெரிய மைனஸாக இந்த படத்தில் பட்டுச்சு. பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டேரக்டருடைய ஒரு டச் இருக்கும் இல்லையா, அது வெற்றிமாறனுக்கான சிக்னேச்சர் டச். படத்துடைய ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ், லாஸ்ட் 45 மினிட்ஸ் அந்த டச் இருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் அந்த லாஸ்ட் 45 மினிட்ஸ் வந்து உங்களை ரொம்ப என்கேஜிங்காக வச்சுருக்கோம். பின்ட்ராப் செகண்டில் இருக்கும் தேட்டரு என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு பாயிண்ட் ஆஃப் ரியலைசேஷன் ஒன்று இருக்கும். அந்த குமரேசன் கேரக்டர் வந்து ஒரு பாயிண்ட்ல ரியலைஸ் ஒரு விஷயத்த பண்ணுவார். அது வந்து பிரில்லியன்ட் ரைட்டிங். ஆஸ் யூஸ்வல் எல்லா வெற்றிமாறன் படத்துலையுமே வந்து இந்த ஒரு இஷ்யூ இருந்துட்டு இருக்கு ரீசெண்டாக, டப்பிங் இஷ்யூ. ஸோ இந்த படத்தில் அது வந்து படத்தோட ஸ்டார்டிங்ல இருக்கு. நிறைய சீன்ல வந்து அவங்க ஏதோ பேசுறாங்க, இவங்க டைலாக்ல ஏதோ போட்டு கவர் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரஷ் பண்ணி எடுத்த ஒரு படமாக தான் இதாச்சு. ஃபிலிமே வந்து ரொம்ப வேகமாக நிறைய சீன் பை சீன் நிறைய சீன் எடுத்திருக்காங்க, சின்ன சின்ன சீன்ஸாக. அதை எல்லாம் ஒரு எடிட்டிங்கில் ஒட்டுறப்போ இவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை அமைஞ்சிருக்கு. எதை வைக்கிறது எதை தூக்குறதுன்னு தெரியாமல் அந்த தூக்க வேண்டிய இடத்துல என்ன பேசணுமோ அதை வந்து இவங்க வச்சிருக்க சீன்ஸுக்கு அந்த ஆடியோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா. அப்படின்றப்போ உங்களுக்கு நிறைய வந்து மிஸ்டேப் ஆகுது. லிப்சிங்க்ன்றது சுத்தமாக மிஸ் ஆகுது படத்தில். அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க அசுரனில் அது ஒரு ப்ராப்ளமாக வந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட பீரியட் மட்டும் தான் வந்துச்சு, செகண்ட் ஹாஃபில் மட்டும். அப்போ வெற்றிமாறன் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாரு, செகண்ட் ஹாஃப் வந்து என்னோட அசிஸ்டன்ட் ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு. பட் இந்த படத்தில் என்டையர் ஃபிலிம் தான் அந்த இஷ்யூ இருக்குது. இதுக்கு அவரால் ஜஸ்டிஃபை கொடுக்கவே முடியாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணாரு அப்படின்னு. ஸோ அந்த ரீசன்னால தான் நினைக்கிறேன் இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு. அது பார்க்குறப்போ ஒரு சின்ன அன்கம்ஃபர்டபுள்னஸ் கிரியேட் பண்ணிச்சு. அண்ட் பிஜிஎம், இந்த படத்தில் பிஜிஎம் நல்லா இருந்தாலும் கூட நிறைய இடத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த பிஜிஎம்னாலேயே டைலாக் வந்து நம்மளால கேட்டுக்க முடியல. அதாவது ஆல்ரெடி அந்த டைலாக் உங்களுக்கு புரியாது. ஒரு ஸ்டெப் நீங்கள் அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக லெவன் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு நீங்கள் ஒரு டைம் ஒதுக்கி அதை யோசிக்கணும். அந்த சமயத்துல கூட பிஜிஎம்ஐ போட்டு டைலாகையும் போட்டு ரெண்டையும் ஒரே சமயத்தில் ப்ளே பண்ணுறாங்க. அவர் டைலாக் பேசுறாரு, பிஜிஎம் ஓடுது, ஒரே இடத்துல போகுது. இன்னொரு பெரிய பிரச்சனை வாய்ஸ் ஓவரும் டைலாகும் கிராஸ் ஆகுது.
இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை டைலாகே கன்வே பண்ணிட்டு இருப்பாரு. பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஓவர் வந்து ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும். நமக்கு வாய்ஸ் ஓவர் கவனிச்சிருந்தா டைலாகை கவனிக்கிறன்ற குழப்பம் வந்து ரொம்பவே வந்துருச்சு. அந்த ஃபர்ஸ்ட் வர ஒரு 35 மினிட்ஸ்ல கென் கருணாஸ் வந்து ஒரு போர்ஷன் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் அதுதான் வெற்றிமாறனுடைய பட்டறை அப்படின்னு சொல்றது. அங்கேருந்து வந்து ஒரு ஆள் அப்படின்றத அற்புதமாக காமிச்சிருக்காரு கென் கருணாஸ். அந்த ஒரு ஃபைட் சீன் வரும் கென் கருணாஸ்க்கு, மலையில சேத்துல ஒரு சண்டை வரும். அது வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த வெற்றிமாறனுடைய யூனிக் ஃபைட் ஸ்டைல், அசுரன்ல அந்த இவர் சிவசாமி வந்து ஒரு பையனை கண்டி ஃபர்ஸ்ட் டைம் ஃபைட் பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃபைட் சீன் தான் படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்துடும். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்டன் கொரியோகிராஃபி அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. கம்பேர் டு ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு அவ்வளோ போர் அடிக்காது, ஓரளவு கிரிப்பிங்காக போகும். ப்ரெசன்ட் போர்ஷனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அங்கே என்ன நடக்குதுன்னு காமிச்சிருந்தா படம் இன்னும் கிரிப்பிங்காக போயிருக்கும். அந்த ஐடியாலஜியை சொல்றதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது இந்த படத்துடைய ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ குமரேசன் அப்படின்ற கேரக்டர் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் ரியலைசேஷனை அட்டன் பண்ணும். அதிகார வர்க்கம்னா என்ன, யார் பாதிக்கப்படுறா, யார் பாதிக்கப்படுறா, எந்த விஷயத்தினால அவங்க பாதிக்கப்படுறாங்க, அதிகார வர்க்கம் உள்ளவங்க எதுக்காண்டி இவங்களை வந்து எதிர்க்கிறாங்க, இவங்களை கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க அப்படின்ற எல்லா பொய்களும் இவருக்குள்ள வந்துகிட்டு இருக்கப்போ இவர் குமரேசன் வந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லையா, அந்த கேரக்டர் வந்து ஒரு அப்ரஷன் ஸ்டேட்ல இருந்த ஒரு கேரக்டர். பட் அந்த அப்ரஷன் ஸ்டேட்ல இருந்த கேரக்டருக்கு ஒரு பவர் கிடைக்குது. அந்த பவர் கிடைச்சதும் அந்த அப்ரஷன் எப்படி சுப்ரஷனா மாறுது அப்படின்றத குமரேசன் பார்க்கறாரு. அந்த இடத்துல குமரேசன் ரொம்ப உடஞ்சி போறாரு. ஏன்னா நமக்கே இருக்கும் இல்லையா, நம்ம ஒருத்தங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகும். அவங்களே வந்து ஒரு இடத்துல இருந்து அவங்களுடைய குணத்தை மாத்துறப்போ நம்மளால அதை ஏற்றிக்க முடியாது. அதே தான் இங்கேயும் நடக்கு. குமரேசன் பார்க்குறாரு, அந்த ஒரு கேரக்டர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, அதை அவரால் ஏற்றுக்க முடியல. அதுதான் இந்த படத்தோட பாயிண்ட் ஆஃப் ரியலைசேஷனாக லாஸ்ட்டில் வருது. அதுதான் வந்து 200% பெர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுது. இந்த படத்தில் வந்து நிறைய சைடு ஆர்டிஸ்டுமே அவங்களோட ரோலை வந்து நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. உதாரணத்துக்கு அந்த மினிஸ்டராக இருக்கட்டும், சீஃப் செக்ரட்டரி ராஜீவ் மேனனாக இருக்கட்டும், இவர் கௌதம் வாசுதேவ் மேனனாக இருக்கட்டும், அப்புறம் இந்த சூரி கூட வர பாலா கேரக்டரு, சேத்தன் கேரக்டர். ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய ஸ்டாண்ட் வந்து சோசியலிசமோ கம்யூனிசமோ இது மாதிரி ஏதோ ஒரு பக்கத்தில் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கான புரிதல் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு நல்லாவே புரியும், உங்களுக்கு இது பிடிக்கும். ஒரு அரசியலை பற்றி படிக்காமல் இந்த படம் எதை பற்றி பேச போகுதுன்னு தெரியாமல் நீங்கள் போய் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக உட்காந்து இந்த படம் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்கள் பொறுமையை ரொம்ப பிடிக்கும். அவங்களால கனெக்ட் பண்ணிக்க வாய்ப்பே இல்லை. அண்ட் செகண்ட் ஹாஃப் இந்த படத்தை ஒரு ப்ளஸ் பாயிண்ட். செகண்ட் ஹாஃப் வந்து இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டு, எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 45 மினிட்ஸ். ஸோ ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு டீசெண்டான படமாக இந்த வேதனைக்கு இருக்கும். இப்போ நீங்கள் வெற்றிமாறன் படத்தை ரேங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவரோடய 7 படங்களில் 7வது இடத்துல தான் இந்த படத்தை நம்ம வைக்க முடியும். ஏன்னா வெற்றிமாறன் ஹேஸ் ஆல்ரெடி செட் சம் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஹிஸ் ஃபிலிம்ஸ். அப்படி பார்க்குறப்போ அந்த ஸ்டாண்டர்டை இதை அச்சீவ் பண்ணலையோ அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது. வேற எந்த இயக்குனர் இந்த படம் வந்திருந்தாலும் ஒரு நல்ல படம் சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். வெற்றிமாறன்றப்போ நம்ம எதிர்பார்க்குறதே வேற, அவருடைய படங்களுக்கான ஸ்டாண்டர்ட் வேற. இந்த படம் அந்த ஸ்டாண்டர்டை பூர்த்தி செய்யறாத்தையும் கூட ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு ஆவரேஜான படமாக வந்து இந்த படம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு வந்து மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்துருந்தாலும் படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் எனக்கு கைப்பெறுவது